நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துட்டு வரீங்க. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் புதுமையான விஷயங்களை சொல்லிட்டு வரேன். இந்த வாரம் நான் எடுத்துக்கிட்டது ஹார்ட்டை பற்றி. ஹார்ட்ல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். ஹார்ட்ல உள்ள பிரச்சனைகள்ல நிறைய பேருக்கு ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் வெளிப்படும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள்னால ஹார்ட்ல ஒரு சில இரத்த ஓட்டங்கள், இரத்த நாளங்கள் அதிகரிக்கும். அதனால அந்த பிபி இன்க்ரீஸ் ஆகுறது சகஜம். அது ஒரு நோய் கிடையாது. அது இப்ப நம்ம நடக்கும்போது நம்ம ஹார்ட் ஓவரா ஃபங்க்ஷன் பண்ணும். சும்மா உட்காந்துருக்கும் போது ரிலாக்ஸா இருக்கும். இப்போ நடக்கும்போது ஓவரா ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதுக்காக அது பிபின்னு அது ஒரு நோயா கொண்டு முடிக்க முடியாது. அதாவது உடம்புல நடக்கிற விஷயங்களை அது தெரியப்படுத்துது. ஸோ ஹார்ட்ல இருக்கிற வேகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பம்பிங் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் தொண்டை விரல்ல நல்ல ஒரு கடுமையான வலியை கொடுக்கும். நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது பேசிடணும். இது உள் உறுப்புகள் எப்படி பேசும்? அது ஒரு சில விஷயங்களால கஷ்டப்படுதுங்கும் போது அது எப்படி சொல்லும்? இது மாதிரி விஷயங்களால தான் சொல்லும். ஸோ ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா தொண்டை விரல் வலிக்கும். இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க அக்யூபஞ்சர்ல அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ அக்யூபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்துடும். அடப்புகள் இல்லாம ரத்த ஓட்டங்களை சரியான முறையில செய்யறதுக்கு அக்யூபஞ்சர்ல நல்ல வழிமுறைகள் இருக்கு. அதாவது உள்ளுறுப்புகள் எந்த அளவுக்கு சொல்லுது அப்படிங்கிறத பத்தி நான் சொன்னேன். இப்போ ஹார்ட்னு எடுத்துக்கிட்டா தொண்டை விரல் மூலமா சொல்லும். நாக்குடைய நுனி பகுதி செவந்து காட்டும். இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஹார்ட்ல பிரச்சனை ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு ஹார்ட் நமக்கு தெரியப்படுத்துற ஒரு சில முறைகள். அதே மாதிரி மோஷன் போகும்போது ரொம்ப குலைவாகவும் ரொம்ப அதிகமான டார்க் நேரத்துல மஞ்சள் நேரத்துல இருக்கும். கேஸ் அதிகமா வெளியேறிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அவங்க ஒரு பல்ஸ் பார்த்துக்கலாம், ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். அக்யூபஞ்சர்ல ஒரு நாடி பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட்டை பாதுகாக்க முடியும். இதுவே அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனையே இல்லை, ஆனா ஓவரா படபடப்பு இருக்கு அப்படின்னாக்க நீங்க பல்ஸ் செக்அப் பண்ணிட்டு ஒரு இம்யூன் சிஸ்டம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அக்யூபஞ்சர்ல நல்ல முறையில வழிமுறைகள் இருக்கு. இப்ப வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இப்ப அதுக்கு இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு எந்த நோயுடைய பேரையும் நான் சொல்லலை. வயிறு கெட்டு போனா, அதாவது இரைப்பை, இரைப்பைக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா இருந்தா, அதாவது நல்ல சாப்பாடுன்னா எல்லாமே நல்ல சாப்பாடா தான் இருக்கும். பட் அதை நம்ம உடம்பு ஏத்துக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல நமக்கு அது ஏப்பமா வெளிவிடும். அப்படி ஏப்பமா வெளியே வந்துச்சுன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்க உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னு அர்த்தம். இதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு தும்மலா வெளிவிட்டுச்சு, இல்ல மூக்கு அரிப்பு மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கலைன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவுதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய லங்ஸ் பாதிக்கப்படுறது உண்மை. அப்ப லங்ஸ் பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சுவாச திணறல் ஏற்படுறதும், அது ரத்த ஓட்டத்தை சீரா ஹார்ட்டுக்கு கொடுக்காம போறதும் ஒரு சர்வசாதாரண விஷயமா ஆயிடும். இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல நாளைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க அக்யூபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல விதத்துல குணப்படுத்திடலாம் 1-2 சிட்டிங்ஸ்லயே.
இதுவே கிரானிக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மாசம் சிட்டிங்ஸோ இல்லை 7 மாசம் சிட்டிங்ஸோ, அதாவது மாசத்துக்கு 10 நாள், மாசம் பூரா கிடையாது, மாசத்துக்கு 10 நாள், ஒரு சிட்டிங் வந்து 20 நிமிஷம் தான். அந்த அளவுல நாங்க நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறோம். கீழ்கண்ட நோய்களுக்கு நிஷா அக்குபஞ்சர் கிளினிக்கில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கிட்னி, சிறுநீர்ப்பை நோய்கள், சர்க்கரை வியாதி, கல்லீரல், பித்தப்பை நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள், இருதய நோய்கள், நுரையீரல் சம்பந்தமான அனைத்து நோய்கள், முகவாதம், கண்வாத நோய்கள், மூச்சுக்குழாய் நோய்கள், கழுத்து வலி, எலும்பு வலி, குடல்வாய் நோய், இரத்த குழாய் நோய்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவற்றிற்கு WHO என்கின்ற உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மருந்தில்லா மருத்துவ முறையான அக்குபஞ்சர் மூலம் சிறந்த சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். நிஷா அக்குபஞ்சர் கிளினிக் அண்ட் இன்ஸ்டிடியூட், நம்பர் 16, பிடி காலனி, சவுத் ஸ்ட்ரீட், அயனாவரம், சென்னை 23. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. ஃபார் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் மொபைல் 09381202229, phone 04432022229, coordinator cell 938055557. எங்களது இமெயில் முகவரி இமெயில் healernisha@yahoo.com, வெப்சைட் www.healernisha.com. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. இந்த நிறுவனம் சகல சட்ட